இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் நமது வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கில் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 14வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கிறோம். கடவுள் முன்னிலையில் நாம் ஏற்கப்படுகிறோமா அல்லது நிராகரிக்கப்படுகிறோமா? கடவுளுடைய முன்னிலையிலே இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குகின்றவர்கள், பணியாக்குகின்றவர்களை இந்த உலகம் ஏற்குதா, நிராகரிக்குதா? அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் அல்லது உறவினர்கள் அல்லது சொந்த ஊர்க்காரர்கள் அல்லது இன்னைக்குள்ள நோயை பற்றி சொல்லுவோமே, ஜாதிய நோயை வைத்துக் கொள்ளும். ஆனால் சொந்த ஜாதியக்காரர்கள் நம்மை ஏற்கிறார்களா, நிராகரிக்கிறார்களா என்பதுதான் இன்றைய நமக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. கொஞ்சம் பேரை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டாலும் அதிகமான பேரை இந்த உலகம் நிராகரிக்கிறது. இந்த சமுதாயமானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் அல்ல, மாறாக நிராகரிக்கின்ற, புறக்கணிக்கின்ற, புறந்தள்ளுகின்ற சமுதாயம், சமூகம், சமயமாக பார்க்கிறோம். ஏனென்றால் தாயின் பிடியிலிருந்து தவறி விழுகின்ற குழந்தை குட்டியை மீண்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. இழந்த கோதுமை கனிகளை கதிர் மீண்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறு எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லை. இவை இயற்கையாகவே, இயல்பாகவே நடைபெறுகின்ற ஒன்று. மனித வாழ்விலும் இத்தகைய நிராகரிப்பு பழக்கம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. 13 நபர்கள் இந்த முத்து நகரை காப்பாற்ற முற்பட்டார்கள். ஆனால் அவர்களை அந்த அரசாங்கம் நிராகரித்தது. ஸ்டெர்லைட் என்னும் அழிவு நிறுவனத்தால் நாங்கள் உற்பத்தி செய்துதான் உண்போம் என்று போராடி விவசாய பெருமக்களை நிராகரித்தது. இந்த அரசியல் ஆசான்கள் இப்படி தொடர்கிறது.
ஏன் நம்முடைய குடும்பங்களிலே, சமயத்திலே, சமூகத்திலே கூட காண்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு மாற்று சிந்தனைகளையோ அல்லது நல்ல சிந்தனைகளையோ அல்ல ஒரு சவால்களையோ அல்லது புது முயற்சிகள் எடுத்துக்கொண்டால், உனக்கு ஏன் இந்த வேலை, உனக்கு ஏன் இந்த வம்பு, நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுற, நீ ஏன் கோவப்படுகிற, நீ அநியாயத்தை சுட்டி காட்டுகிற, ஏன் நேருக்கு நேரம் ஏன் சொல்ற, இப்படி மனிதர்களையும் பணியாளர்களையும் நிராகரிக்கக்கூடிய சமுதாயத்தையும் பார்க்கிறோம். அதுக்காக தொய்வாக இருக்க வேண்டிய தேவையில்லை. முன்னெடுத்து செல்வோம். எது நல்லதோ, எது இந்த உலகத்துக்கு ஏற்றதோ, எது நலமானதோ, எது ஏற்புடையதோ, பவுலுடைய சொல்வது போல அதை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது சில சறுக்கல்கள், சவால்கள் வரத்தான் செய்யும். தோற்றுனா என்ன, போற்றுனா என்ன? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக போற்றுகிறவர்கள் எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா நான் இங்கே ஒன்று போற்றிட்டு அங்கே ஒன்று தூற்றுவாங்க. அது வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி, ரோட்லேயும் சரி, காட்டிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, திருச்சபையிலையும் சரி, மறை மாவட்டங்களையும் சரி, உலகத்திலையும் சரி. இயேசுனுடைய பணிவாழ்விலும் இத்தகைய நிராகரிப்பு இருந்தது. இயேசுவின் பணிவாழ்வை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று கலிலேயா பணி. இங்குதான் இன்றைய நாளில் தன் சொந்த இனத்தினரால் நிராகரிக்கப்படுகிறார். மற்றொன்று எருசலேம் பணி, அதாவது சமாரியர்கள் வாழக்கூடிய பகுதி. தொழுகை கூடத்தில் கற்பிக்கின்றார், கேட்டவர்கள் வியக்கிறார்கள். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பிறந்தார் என்ற பேச்சு நாசரேத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. அதனால்தான் அதனை கேலி செய்யும் விதமாக யோசேப்பின் மகன் என்று சொல்லாமல் மரியாவின் மகன் என அழைக்கிறார்கள். மேலும் தச்சன் என்று கூறி இயேசுவின் எளிமையான பிறப்பை சுட்டிக்காட்டி ஏற்க மறுக்கிறார்கள். இயேசுவின் எளிய பின்புலம் கண்டு இறங்காமல் இடரல் படுகிறார்கள். அவர்கள் எதிர்ப்பும் நிராகரிப்பும் எந்த அளவிற்கு என்றால், இயேசுவால் வேறு வல்ல செயல்கள் அங்கு செய்ய முடியவில்லை. அதனால்தான் ஏச்சும் பேச்சும் அருள்பணியாளர்கள் வாழ்விலும் அடிப்படையானது என்கிறார்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறேனா நான் என்று நம்ம யோசிக்கணும். பல நேரங்களில் நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் நமது அறிவை மூடிக்கொள்கிறது. இன்றைக்கு வேற ஏஐ, ஏஎஸ்ஐ, ஏஜிஐ என்று செயற்கையான நுண்ணறிவு கூட வந்தாச்சு. இன்னைக்கு ரோபோ கூட நம்ம ஏற்றுக்கொள்ளல. அதனால ரோபோ கூட இன்னைக்கு தற்கொலை செய்யற அளவுக்கு ரோபோ வந்தாச்சு. ரோபோவே தற்கொலை பண்ணுது. ஏன்னா சமூகம் ஏற்றுக்கொள்ளல, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல. அதனால மனுஷங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளல. நமக்கு அப்படித்தானே தோணும். ஆனால் அதை செய்யக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இறைவனை நம்பி எது கடவுளுக்கு ஏற்றதோ அதை எடுத்து சொல், நிமிர்ந்து சொல். சவால் வந்தால் சந்திக்க கடவுள் வாய்ப்பை தருகிறார், சக்தியை தருகிறார். எனவே முன்சார்பு நீக்கி அனைவரையும் அவரவர் இருக்கிற நிலைகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை கேட்போம். யாரையும் நிராகரிக்க வேண்டாம். தயவு செய்து நல்லதும் நல்லவைகளும் கெட்டு போயிருமோ என்ற ஒரு பயம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உடன் உழைப்பாளர்களுக்காக, நண்பர்கள், தோழர்கள், தோழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாழ்கின்ற, வளர்கின்ற, உழைக்கின்ற அவர்களை புரிந்து கொள்ளவும், அவரவர் நிலையிலே ஏற்றுக்கொள்ளவும், மதிக்கவும், ஊக்குவிக்கவும், பாராட்டவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன்,
தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் இலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக.
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. தீபமிதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. அருள் நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ.
நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றுக்குச் செய்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் அப்பமும் ரசமுமே இறை உயிராகும் அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடலாக்கும் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.